ஹாய். இன்னைக்கான டிப் வந்து சம்மர் டைம்ல பேபிஸ் இருக்கிற ரூம்ல ஏசி யூஸ் பண்ணலாமா அண்ட் ஏசியும் ஃபேனும் ஒண்ணா போடலாமா கிளியர் பண்ணிடலாமா. பேபிஸ் இருக்கும்போது ஏசி யூஸ் பண்ணலாங்க. பட் டெம்பரேச்சர் வந்து 24 to 27 டிகிரிஸ்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கம்மியும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பேபிஸ்க்கு ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் காட்டன் ட்ரெஸ்ஸாவே போட்டு விடுங்க. கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுதுன்னா ஒரு லேயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் காட்டன் ட்ரெஸ்ஸே கூட போதும். அண்ட் முக்கியமா வந்து ஏசியில் அந்த ஃபிளாப்ல இருந்து வரக்கூடிய ஏர் வந்து குழந்தை மேல டைரக்டா படாத மாதிரி வைங்க. அண்ட் மேக் ஷூர் ரூம் சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அதுவே போதும். அண்ட் ஏசியும் ஃபேனும் ஒண்ணா போடலாமா, முடிஞ்ச வரைக்கும் போட வேண்டாம். அண்ட் அப்படியே போடுறோம் அப்படின்னாலுமே ஃபேனை வந்து ரொம்ப 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 லோவா வச்சுட்டு யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமா ஏசி இருக்கிற ரூம்ல ட்ரைனஸ் வந்து நல்லாவே காஸ் ஆகுங்க. நம்மளுக்கே கூட ட்ரை ஸ்கின்னோ இல்ல கன்ஜஷனோ காஸ் ஆகும். அதுதான் வந்து காஃப் கோல்டு லீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். இது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏசி இருக்கிற ரூம்ல ஒரு பவுல்ல தண்ணி வந்து ஒரு ஓரமா வச்சிடுங்க. இந்த ட்ரைனஸை வந்து அது ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமானது ஏசியை வந்து சர்வீஸ் பண்ணுங்க ரெகுலரா. அண்ட் அந்த ஃபில்டர்ஸ் வந்து கிளீனா இருக்கான்னு பார்த்துட்டு சம்மர்ல பேபிஸ் இருக்கிற ரூம்ல ஏசி தாராளமா யூஸ் பண்ணலாம். பை.